கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறை பயன்படுத்தி விவாகரத்து வாங்கி தருவதாக கணவரின் உறவினர்கள் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பெண் ஒருவர் நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தை சேர்ந்த மேரி கிறிசிபா என்ற பெண்மணி நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தார். அதில் தனது கணவர் பாஸ்கருடன் தனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்திருந்த நிலையில் கணவரின் உறவினர்கள் விவாகரத்து வாங்கி தருவதாக கூறி தன்னிடமிருந்து 13 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக கடியப்பட்டினத்தை சேர்ந்த ஷீபா, பால்சன் பெக்கி ஆகியோர் மீது மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மிரட்டல் விடும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை இல்லை. என்னோட மனவேதனையை பயன்படுத்தி இவன் அக்கா தம்பி 2 பேருமே என்னை ஏமாற்றிட்டாங்க. 13 லட்சம் ரூபா வாங்கி ஏமாற்றிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் 2 மாதத்துக்கு முன்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மணவாளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தாங்க. நான் ஒரு பெம்பளையா நைட்டு 7-7:30 மணிக்கு நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ அவங்க பேசிட்டு இது நான் போகும் முன்னாடி இவங்க லீமாங்கிறது அவனோட சித்தி, இந்த இவன் பெகிங்கிற பேரில் உள்ளவனோட சித்தி, அந்த பொம்பளை இவன் அவனோட அம்மா எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. அங்கே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போனப்புறமா என்னை விசாரிச்சுட்டு அவன் நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இது தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி தப்பை ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்ட பிறகு நான் வெளியில் வந்தப்புறமா அந்த பொம்பளை நீ எங்கே போனாலும், இந்த லீமாங்கிற பொம்பளை எங்கே போனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சரௌண்டிங்கில் நீ எங்கே கேஸ் கொடுத்தாலும் இந்த கேஸு எடுபடி ஆகாது, அதனால் நீ வீட்டில் போய் இருந்துரு அப்படின்னு சொல்லி என்னை திட்டு அனுப்பிட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.